2024ஆம் ஆண்டில் சிறந்த டிவிடெண்ட் பங்குகள் டாப் 5 பங்குகள் இருக்குது. அதில் 5 என்னென்ன: ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, ஐஓசி, பாரத் பெட்ரோலியம், வேதாந்தா. இந்த 5 பங்குகள் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பர்சன்டேஜில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை என் நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோல் இண்டியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 381.20 இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் 87% இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வருஷம் இவங்க 6.70% வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 மட்டும் இவங்க 3 டைம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 21 ரூபா பக்கம் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கோல் இண்டியா வந்து. ஸோ இவங்க மோஸ்ட்லி என்ன மாதிரியான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல் மைன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது கவர்மெண்ட் செக்டார் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. பாருங்கள், 2020 நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். 20, 21, 22. ஸோ கண்டினியூஸாக அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2025 இதை கன்சிடர் பண்ணலாம், டிவிடெண்ட்டுக்காகவே நம்ம அதை பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 237 ரூபா 10 பைசாவாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் வந்து 84% மேலே இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 5.17% இருக்குது. 2024 மட்டும் இவங்க 3 டைம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 12 ரூபா 50 பைசா பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த 5 வருஷத்தில் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஓஎன்ஜிசி. ஸோ இவங்க வந்து ஆயில் அண்டு கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனியாக இருக்குது. இதுவுமே வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியாக தான் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய கம்பெனி. இதுவுமே 2025 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிவிடெண்ட்டுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். அடுத்து பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 293.60 பைசாவாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் ஒரு 19% வந்து இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு. டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஸ்டாக்குமே 19% வந்து இது உயர்ந்திருக்கு. ஸோ கடந்த வருஷத்தில் மட்டும் 7% இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 7% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 இவங்க ஒரு டைம் மட்டும்தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் போனஸ் கொடுத்துருக்காங்க. 10 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் 2024 கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த பிபிசிஎல். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்டில் இருக்காங்க. அதாவது கேஸ், ஆயில், இது எல்லாமே வந்து மேஜரான பம்ப் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து பிபிசிஎல் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் தான் நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்து ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 136 ரூபா 40 பைசாவாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் 60% மேலே இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு. இவங்க 2024 ஒரே ஒரு டைம் மட்டும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 7 ரூபா கொடுத்துருக்காங்க. கடந்த 5 வருஷமாக இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. 2023 2 டைம் கொடுத்துருக்காங்க, 2022 2 டைம் கொடுத்துருக்காங்க, 2021 4 டைம் பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்குமே வந்து ஆயில் ரிஃபைனிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். எப்படி பிபிஎஸ்எல் இருக்கோ அதே மாதிரி தான் ஐஓசியும். ஸோ இந்தியாவில் எல்லா பக்கமே பெட்ரோல் பங்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து செல் பண்ணக்கூடியதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ டிவிடெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்குமே ஒரு 60% மேலே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஐஓசியிலுமே 2025 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விஇடிஎல். ஸோ அதான் நம்ம வேதாந்தா, டிவிடெண்டின் மன்னனே சொல்லலாம். கடந்த 5 வருஷத்தில் இவங்க வந்து 197% பக்கம் உயர்ந்திருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 451 ரூபா 10 பைசாவாக இருக்குது.
ஸோ 2024 இவங்க மொத்தமாக 4 டிவிடெண்ட் பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மினிமம் வந்து 4 டிவிடெண்ட் ஒவ்வொரு வருஷமே அவங்க 4, 5 டிவிடெண்ட் பக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2022, 23, 24 வருஷத்துக்கு 4 டைம் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.54% இருக்குது. ஸோ இவங்களுடைய மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்பெனியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் கம்பெனியாக இருக்குது வேதாந்தா. ஸோ டிவிடெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க, அது இல்லாமல் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த வேதாந்தாவில் ஒரே ஒரு என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஃபிட்டுமே டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. கம்பெனி க்ரோத் ஆகிறதுக்கு எதுவுமே அவங்க விற்கிறதில்ல. ஸோ வேதாந்தாவை மட்டும் நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.